கைஸ் நேற்று பார்த்துட்டிங்கன்னா நல்ல மழை நம்ம ஏரியாவில். ஸோ காலையில் அப்படியா? நேற்று வந்து சரியான மழை. ஸோ இடமே பேசவே விட மாட்டேங்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வந்து சரியான டிஸ்டர்ப் பண்ணாத தியா. ஸோ கைஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இடமே காலையில் சூப்பராக இருக்குது. ஸோ வெல்கம் டு தமிழ் வைப் வ்ளாக்ஸ். ஸோ நம்ம இப்போது எந்திரிச்சிட்டோம், மூஞ்சி கழுவிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்? என்ன எடுக்க போகிறோம்? மீன் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம காவேரி ஆத்தோரமாக போயிட்டு அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மீனெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மீன் தான் நம்ம போயிட்டு வாங்கிட்டு வர போகிறோம். மீன் எடுக்க கிளம்பலாம். ஓகேயா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எடுத்தது தான் எங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க முகேஷ். அதுக்குள்ள பைக் பார்க்கிங் வந்துருச்சடா. கைஸ் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சோலாருங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜு தான் வந்து சோலார் பிரிட்ஜு. ஓகேயா? ஸோ இங்கே தான் வந்துட்டு இப்போ நம்ம மீன் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆத்தங்கரை ஓரமாக இருக்குது. ஸோ வாங்க போய் மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன மீன் வாங்கலாம்னு சூஸ் பண்ணிட்டு வாங்குவோம். அண்ணா இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருண்ணா. ஸோ கைஸ் நம்ம மீன் எடுத்துட்டோம். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 கிலோவுக்கு மீன் எடுத்துருக்கோம், ஒரே மீனாக. ஸோ அது க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. வாங்க க்ளீன் பண்ணுறதை காட்டுறோம் உங்களுக்கு. இதாங்க. ஸோ கைஸ் இதான் நம்ம மீன். ஆனால் இது லேஸ் பீஸாக போட்டுருங்க. ரவுண்ட் பீஸாக போட்டுருங்க. நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி போடுறீங்களோ அந்த மாதிரி கூட போட்டுக்குங்க. ஆனால் லேஸ் பீஸாக போடுங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இங்கே வேலை பார்த்துட்ருக்கு. அவங்க ரிலேட்டிவோட கடை தான் இது. ஆனால் அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக வரவங்கிட்டெல்லாம் எவ்வளோ கேஜி வேணும், எந்த மீன் வேணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்த்துட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவோம். அவங்க கஷ்டப்படாமல் சொல்லு.
ஆ ரித்திகாவா ரிஷிகாவா எத்தனாவது படிக்கிற? சரி சரி சரி. இது என்ன உங்கள் அத்தை கடையா? 12வது படிக்கிறாரு. வீட்டில் சும்மா தின்னுட்டு தூங்கிட்டு தான் இருக்காரு. நல்லா பார்த்துக்கிங்க. எங்கண்ணா திட்டுண்ணா வலையெல்லாம் போடல திட்டு. ஜூம் எங்கே பண்ணுறது? அவ்வளோதான் ஜூம் ஆகும். ஐஸ் வாங்கிட்டு வந்த மீனை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு, உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு. ஆக்சுவலி நம்ம மீன் வாங்கிட்டு வரக்குள்ளேயே குழம்பு ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த மீனை தூக்கி உள்ளே போட்டு எடுத்தால் போதும், குழம்பு ரெடி. எடுத்து என்ன நாய்க்குட்டி? என்ன வேணும் நாய்க்குட்டி? என்ன வேணும்? மீன் வேணுமா? மீன் பிடிக்குமா? சரிங்க நாய்க்குட்டி, இருங்க தரேன். மீன் தலை குழம்பு மட்டும் ஊற்றி போதும். ஃபஸ்ட்டு ஒரு மீன் தலை மட்டும் எடுத்துப்போம், அப்புறம் மிச்சம் ரோஸ்ட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோஸ்ட். ஃபஸ்ட்டு ரோஸ்ட்டில் ஒரு பீஸ் எடுத்துக்குவோம். ஆஹா, இந்த மீனில் கொஞ்சமாக இப்படி புட்டுங்க. இப்போ எடுத்துட்டு ஆவி பறக்க பறக்க சரியான டேஸ்ட் மக்களே. ஸோ எலுமிச்சம்பழம் போட்டு லைட்டாக எலுமிச்சம் சாரெல்லாம் போட்டுக்கிறதுனால அந்த எலுமிச்சம்பழம் சாரோட அப்படியே எடுத்து அடித்தா நாய்க்குட்டி இவாங்க. நாய்க்குட்டி கீழே வந்து ஒரு நாய்க்குட்டி இப்போ நாய்க்குட்டிங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். இங்கே பாருங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அங்கே பாருங்க, ஆய் சொல்லிருங்க நாய்க்குட்டி எல்லாருக்கும். நாய்க்குட்டி இருந்தாங்க ஆணுங்க. மீன் சாப்பிடுங்க, மீன் ஒரு ரூபாய்க்கு சாப்பிடுங்க நாய்க்குட்டிய. சரியான காரங்க. என்னதான் கடையில் ஆயிருந்தாலும் வீட்டில் நம்மளே போய் நமக்கு பிடிச்ச மீட்டு வந்து வச்சு அப்படி சாப்பிட்றப்ப இருக்கிற சுவை இருக்கு. அங்கே